அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது மாதத்திலும் தேவ சமூகத்திலே நாம் கூடி வரக்கூடிய வாய்ப்பை தேவன் நமக்கு தந்தது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எப்போதுமே அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை தேற்றவும் நம்மை ஆற்றி உருவாக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த 4வது மாதத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா 33:20. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே பண்டிகையின் சந்தோஷத்தை கொடுக்கிறார். அவருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய அடித்தளமே, பலனே, ஆதாரமே, அஸ்திபாரமே. ஆகவே பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாக்கிய சீயோனை நோக்கி பார். ஆமேன். சீயோன் ஒரு பெரிய மகிமை நிறைந்த வாசஸ்தலமாக, தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடமாக, விசேஷித்த ஒரு இடம் என்பதை வேதாகமத்திலே நாம் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். தாவீதின் வாழ்க்கையில் எப்படியாயிலும் அந்த சீயோன் கோட்டையை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பல எதிர்ப்புகள், போராட்டங்கள், ஏளனமான பேச்சுகள் மத்தியில் அந்த சீயோன் கோட்டையை பிடித்து அதை தாவீதின் நகரமாக மாற்றினான் என்பதை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த சீயோனுக்கு விரோதமாக, இந்த மேன்மையான உன்னதமான ஆவிக்குரிய நிலைமைக்கு விரோதமாக பல சத்துருக்கள் பல விதங்களில் கிரியை செய்யக்கூடும். ஆனால் நாமோ தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம் என்றால், அந்த சீயோனை நோக்கி பார்த்து அவரையே நாம் நம்பியிருப்போம் என்றால் ஒரு காலம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து எல்லாருமே அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசிக்கும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே சீயோன் என்று சொல்வது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு மேன்மையான இடம். ஆகவே தான் நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் அந்த சீயோனை பற்றிதான தரிசனத்தையும் வெளிப்படுத்தலையும் அதனுடைய மகிமையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 48வது சங்கீதம் நான் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 12-13 வசனங்கள். சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் அதை விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அரண்மனைகளை உற்று பாருங்கள் என்று சொல்லி சீயோனின் மேன்மை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் சங்கீதக்காரன் அந்த சீயோனை பற்றி பாடும்போது, வட புறத்துள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவுடைய நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீயோன் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மேன்மையான உன்னதமான அழைப்பு பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவரையே நாம் நம்பியிருக்கும்போது நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆகவே தான் பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். லுக் அப்பான் ஜாயன் என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய கண்கள் கடைசியில் அவருடைய சன்னிதானத்தில் மகிமையாய் காணப்படும். அந்த 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரம் கடைசியில் நான் வாசிக்கிறது போல, ராஜாவை மகிமை புரிந்தவனாக கண்கள் காணும், தூரத்திலுள்ள தேசத்தையும் பார்க்கும் என்கிற நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நிறைவடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பண்டிகைகள் என்று சொல்லி கடந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனங்கள் பண்டிகைகளை ஏன் கொண்டாட வேண்டும், எப்படி கொண்டாட வேண்டும், அதனுடைய காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டின் பகுதியில் என்ன எப்படி செயல்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் நிறைவேறுகிறது என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். தேவ ஜனங்களுக்கு ஓய்வு நாள் பண்டிகை, பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை,
இந்த 4 பண்டிகைகளும் மிக மிக விசேஷித்த பண்டிகைகளாகவும் அதிலே அவர்கள் முதற்பலனாக மாறுகிறார்கள் என்றும் ஒரு பூரணமான நிலைமையை அடையும் போது 5வது பண்டிகையாகிய எக்கால பண்டிகையில் அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். தேவன் தாமே ஆரவாரத்தோடும் எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது அவரை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தேவன் நமக்கு தருகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சந்தோஷத்தை ஒருபோதும் எழுந்து போகாதபடி இந்த பண்டிகைகளின் அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். அதுக்கு விசேஷித்த விதமாக 4வது பண்டிகை என்று சொல்லுகிற பெந்தகோஸ்தே பண்டிகை, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள்தான் மோசே தேவ ஜனங்களுக்கு பண்டிகைகளாக அறிவித்தான் என்று கடைசி வசனம் சொல்கிறது. வாசிப்போம் 23 கடைசி. அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான். இஸ்ரவேல் புத்திரருக்கு எல்லாம் தெரிவித்தான். அதே போலதான் இந்த பண்டிகையில் ஆசரிக்கப்படும் நகரம் சியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் நாம் நிழலாட்டமாக இந்த பண்டிகையை ஆசரித்தாலும் ஒரு நாளில் பொருளாக நித்தியத்தில் நாம் அவரோடு கூட இந்த ஆசரிப்பை இல்லாவிட்டால் இந்த மகிமையை இந்த மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஆகவே தான் பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் அந்த சியோனை நோக்கி பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில ஆசீர்வாதங்கள் பாருங்களேன். உன் கண்கள், உங்கள் கண்கள் அல்ல, உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாக காணும். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாக காணும். அமெரிக்கை என்று சொல்வது குவைட் ஹாபிடேஷன், ஒரு அமைதல், அமெரிக்கை, அங்கே நல்ல நிறைவான ஒரு ஆசீர்வாதம். ஆங்கிலத்தில் குவைட் ஹாபிடேஷன், வாசஸ்தலம் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அவரை நோக்கி பார்த்து பிழைக்கும்போது அந்த எருசலேமினுடைய ஆசீர்வாதங்களை நாம் படிப்படியாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். அதனால்தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்கிறது, நீங்களோ அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், நம்ம சாதாரணமாக அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு காலத்தில் அந்தகாரத்தில் இருந்தோம், தூரமாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாடலாக இருந்தோம், அந்நியராக இருந்தோம், பரதேசிகளாக இருந்தோம். ஆனால் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை விசேஷித்தமாக தெரிந்து கொண்டார். ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்தமான ஜனம், பரிசுத்த ஜாதி என்றெல்லாம் இங்கே நான் வாசிக்கிறோம். ஆகவே தான் இது எப்பொழுதும் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம், இப்பொழுதே அந்த இடத்துக்கு இங்கே வந்து சேர்ந்தீர்கள் என்று 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் வாசிக்கலாமா? நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்பொழுதே அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை அந்த சுதந்திரவாளிகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இப்படிப்பட்ட விசேஷித்த இடத்துல தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான ஸ்தாபனமாக காணும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை. இப்போ தேவனுடைய சபை என்று சொல்வது புதிய எருசலேம் தான் தேவனுடைய சபையாக இருக்கிறது. ஷாலோம் என்றாலே சமாதானம் இல்லையா? ஜெருசலேம் என்றால் தேவ சமாதானம் நிறைந்த ஒரு இடம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ சமாதானத்தை அவர் வாக்கு பண்ணுகிறார். உலகத்தில் பல பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரம் உண்டு. ஆனாலும்
திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிற இந்த வார்த்தையின் ஆரம்பமே என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு தான் இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எந்த ஒரு போராட்டமான சூழ்நிலையிலும் கலக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு தேவ சமாதானத்தை வாக்கு பண்ணுகிறார். அந்த எருசலேமுக்குள்ளே தேவ சமாதானம் உண்டு. தேவனுடைய சபைக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ சமாதானத்தை அவர் வைத்து போயிருக்கிறார். இயேசுவே சொன்னார், சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். இந்த சமாதானம் உலகம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, உலகம் உங்களை அதிலிருந்து எடுத்துக்கொள்ளவும் முடியாது. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை எப்போதும் ஆளுகை செய்ய வேண்டும். கொலோசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். நன்றியை பற்றி அருமையான பாடலை நாம் பார்த்தோம். நம்மை ஆண்டவர் எவ்வளவு நன்மையினால் நிரப்பி அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் அநேக ஜனங்களுக்கு முன்பாக நடத்துகிறார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆகவேதான் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதலுள்ளாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே எருசலேம் என்றால் தேவ சமாதானம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எருசலேம் என்றால் அப்பத்தின் வீடு என்றும் நாம் அறிய முடியும். ஆமேன், அல்லேலூயா. அப்பத்தின் வீடு என்று சொல்லும்போது அவர் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். நமக்கு தெரியும், ரூத்தின் புஸ்தகத்தில் யூத தேசத்திலிருந்து எருசலேமிலிருந்து சென்ற அந்த பகுதி, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை படிங்க. முதலாம் வசனம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்கள். பாருங்கள், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இங்கே நாம் இந்த பகுதியை நாம் எல்லாரும் நன்றாக அறிவோம். அவங்க எருசலேமை விட்டுவிட்டு, அவங்க பெத்லெகேமை விட்டுவிட்டு மோவாப் தேசத்துக்கு சென்றார்கள் என்றும், அங்கே சென்றது நிமித்தமாக என்ன நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். எல்லா ஆண் மக்களும் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் நகோமி அவங்களுடைய 2 மருமக்கள் திரும்பி வர அவங்க பிரயாசப்படும் போது ஓர்பால் அவரை விட்டு திரும்பி போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். திரும்ப அவங்க ஏன் வருகிறார்கள்? எருசலேமிலே யூத ஜன மத்தியில் யூதா தேசத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அவங்க திரும்பவும் அந்த எருசலேமுக்கு வந்து யூத ஜனங்களோடு கூட சேர்ந்து அங்கே ஒரு அருமையான வாழ்க்கை உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே நான் வாசிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய சரீர பிரகாரமான ஆவிக்குரிய பிரகாரமான எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். ஆனால் பரிசீலா என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, பரிசீலா தாவீதுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவே தான் அவன் எருசலேமுக்கு வரவில்லை. தாவீது தன் குமாரின் நிமித்தமாக தேசத்தை விட்டு ராஜ்யத்தை விட்டு காடுகளிலே வாசம் இருக்கும்போது திரும்பவும் அவன் ராஜ்யபாரத்துக்கு வருகிற நேரத்தில் பரிசீலா மற்ற எல்லாரும் அவனை சந்திக்கிறார்கள். அப்பொழுது தாவீது சொல்கிறாரு, பரிசீலாவே, நீ அவனுக்கு எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறாய், எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறாய், நீ இப்போது என்னோடு கூட எருசலேமுக்கு கடந்து வா என்று கூப்பிடுகிறார். 33வது வசனம், ராஜா பர்சிலாவை நோக்கி நீ என்னோட கூட கடந்து வா, என்னோடு கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன், என்னிடத்தில் வைத்து உனக்கு பராமரிப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். ஆச்சரியமான ஒரு பராமரிப்பை கொடுப்பேன் என்று பரிசீலாவுக்கு சொன்னாலும் கூட அந்த வயதான மனிதன் அவன் வரவில்லை. அதற்கு சாக்கு போக்கு சொன்னதை அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். 80 வயதுள்ள அந்த வயதான நபர்
எருசலேமுக்கு வராமல் போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எருசலேம் அப்பத்தின் வீடு, பராமரிப்பின் வீடு, நமக்கு தேவையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். ஆகவே தான் உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான ஸ்தாபனமாக காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் எருசலேம் நீதி நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய எருசலேம் என்று சொல்லி நாம் பேதுருவிலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவ சமூகத்துக்கு, சீயோனை நோக்கி பார்த்து தேவ சமூகத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நாம் அமெரிக்கையும் நம்பிக்கையும் உடையவர்களாக இருக்க முடியும். ஆகவே தான் ஏசாயா 30:15 வாசிக்கிறோம், இந்த அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் நமக்கு பலன். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். 1-2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலர் எகிப்தை நம்பி, உலகத்தை நம்பி, மற்ற காரியம் நம்பி பின்வாங்கி போய் அவங்க ஆசீர்வாதத்தை எழுந்து போனதாக நம்ம அந்த ஆரம்ப பகுதியிலே பார்க்கிறோம். ஆனால் 7வது வசனத்திலும் கூட நீங்கள் சும்மா இருப்பதே உங்களுக்கு பலன் என்று சொல்வார். படி 7ஆம் வசனம். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வீணும் வியர்த்துமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். நீ சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. ஆகவே சும்மா இருங்க என்று சொல்லும்போது நீங்கள் அமைதியாக இருங்க, செயல்பட வேண்டாம், உங்களுக்காக நான் செயல்படுவேன் என்று சொல்வது தான். ஆகவே தான் மனம் திரும்பி 15வது வசனம், மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆகவே உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையுள்ள ஸ்தாபனமாக காணும். அடுத்து நாம் பார்க்கிறோம், பெயர்க்கப்படாத கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெயர்க்கப்படாத கூடாரம். அதனால்தான் அசைவில்லாத ராஜ்யம் என்று புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் நிலையான ஒரு நகரம் நமக்கு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் செல்கிற அந்த தேசம் அசைக்கப்படாத நிலையான ஒரு நகரமாக இருக்கிறபடினாலே பயத்தோடும் பக்தியோடும் நாம் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். எபிரேயர் 12:28 வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். கிருபையை நாம் பற்றிக்கொள்ள கடவோம். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே பெயர்க்கப்படாத கூடாரமாக அந்த எருசலேம் இல்லாவிட்டால் அந்த நகரம் காணப்படுகிறபடினாலே வேதம் சொல்லுகிறது 125வது சங்கீதம் 125ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? விசுவாசத்தினாலே, நம்பிக்கையினாலே, தேவ அன்பிலே நாம் வளருகிறபடினாலே கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பாங்க. மட்டுமா? அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேம் மலைகளால் பர்வதங்களால் சூழப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பிரியமானவர்களே, நான் வாசிக்கிற இந்த வசனத்தின்படி பெயர்க்கப்படாத ஒரு கூடாரமாக அந்த மேன்மையான இடத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். 123வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கும்போது 2ஆம் வசனத்தில், இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டு இருக்கிறது. ஆகவே தேவன் இரக்கம் செய்ய இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்றுதான் நாம் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே,
பெயர்க்கப்படாத அந்த கூடாரமாகிய அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு போக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதன் முளைகள் என்றும் பிடுங்கப்படுவது இல்லை. அதாவது ஆசீர்வதிப்பு கூடாரத்தை ஸ்திரமாக உறுதியாக நிலையாக நிறுத்துவதற்கு அங்கே இந்த முளைகள் பயன்படுத்தப்பட்டது. ஆங்காங்கு அவங்க அதை ஸ்ட்ராங் படுத்தி உறுதியாக ஆசீர்வதிப்பு கூடாரத்தை வைத்திருந்ததை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அதன் முளைகள் பிடுங்கப்படுவதில்லை என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தருக்காக உறுதியாக தைரியமாக நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கொலோசியரிலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே 2:6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அல்லேலூயா. ஆமென். ஆகவே நாம் போதிக்கப்பட்டபடியே அவருக்குள் நாம் வேர்கொண்டு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இங்கே நாம் பார்க்கிறோம். அதன் முளைகள் ஒன்றும் பிடுங்கப்படுவது இல்லை. அடுத்து கயிறுகள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கயிறுகள் ஒன்றும் அருந்து போவதில்லை. எந்த புயல் காற்று, போராட்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீரின் பாதை, நிந்தை, அவமானம், என்ன நெருக்கம், கஷ்டங்கள் வந்தாலும் கூட ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கக்கூடிய தேவனுடைய அன்பு. ஆமேன். ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து. ஆமென். அல்லேலூயா. தெய்வீகமான அந்த அன்பு, தேவன் நம்மேல் வைத்த அன்பு, தேவன் நம்மேல் முந்தி அன்பு கொண்டதுனால தான் அவர் நம்மை இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். அன்பிலே பரிசுத்தம், அன்பிலே குற்றமில்லாமை, அன்பிலே எந்த ஒரு மாய்மாலம் இல்லாதபடிக்கு தேவ அன்பிலே பரிசுத்தாவின் நிறைவில் தேவ அன்பு இருதயங்களில் அபிஷேகத்தின் மூலமாக ஊற்றப்பட்டிருக்கிறதே, அந்த அன்பிலே நாம் வளர வேண்டும், அவரோடு கூட நெருங்கி இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவதே இல்லை. ஆமேன். அப்படி என்றால் அவரோடு கூட நாம் போஜனம் பண்ணக்கூடிய, அவரோடு கூட நிலைத்திருக்கக்கூடிய அந்த நிறைவான ஒரு ஆசீர்வாதம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ வாசற்படியிலிருந்து நான் தட்டுகிறேன், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார். அதன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான ஸ்தாபனமாக, பெயர்க்கப்படாத கூடாரமாக காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. ஆகவேதான் இந்த ஆண்டின் தேவனுடைய சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஞாபகம் இருக்கிறதா? 30:19 நாம் வாசிக்கிறோம், சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். 30:19. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உங்களுக்கு மறு அருளுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் நல்லவர், வல்லவர், போதுமானவர். அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது நம்முடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் சியோனிலே பாவிகளும் இருக்கிறார்கள் என்று 13வது வசனத்தில் பார்க்கிறோம். 33:14 சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள்.
மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது இருக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக ஆமா, நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார். ஆகவே நாம் எச்சரிக்கையா இருக்கணும். சீயோனில் பாவிகள் திகைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு திகைப்பல்ல, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமக்கு பலனாக இருக்கிறது. 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆவது வசனம் வரை நான் படிக்கும்போது, கர்த்தரை முழுமையாக நம்பியிருக்கிறவர்கள் உயர்ந்த ஸ்தலத்திலே வைக்கப்படுகிறார்கள். கன்மலையின் அரண் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளே கொண்டு செல்லப்படுகிறார்கள். அப்பம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். தண்ணீருக்கு பஞ்சம் இல்லை. ஆமேன். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறவர். கடைசி வசனம், ராஜாவை மகிமை பொருந்தினவராக, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். தூரத்தில் உள்ள அந்த தூர தரிசனத்தில் உள்ள தேசத்தை நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே நம்முடைய பண்டிகையின் சந்தோஷத்தை நாம் ஒரு நாளும் ஒருபோதும் எழுந்து போகக்கூடாது. நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று அந்த சீயோனை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு நிமிடம். பரிசுத்த விசுவாசத்தாலே பரிசுத்த ஸ்தலம் தேகிடவே, பரிசுத்த விசுவாசத்தாலே பரிசுத்த ஸ்தலம் தேகிடவே, திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தோயவழி, திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தோயவழி, சீயோனிலே என்றிட தீபாரும் கிறிஸ்துவே, அவர் நானென்று நம்பும் கண்மலை, சீயோனிலே என்றிட தீபாரும் கிறிஸ்துவே, அவர் நானென்று நம்பும் கண்மலை, நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையை படித்திட்டு நம் கரத்தில், நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையை படித்திட்டு நம் கரத்தில், திரை வழியாய் நடத்திடுவார் மோட்ச மரத்திற்பாரே, வரை என்னை நடத்திடுவார் மோட்ச மரத்திற்பாரே, சீயோனிலே என்றிட தீபாரும் கிறிஸ்துவே, அவர் நானென்று நம்பும் கண்மலை, சீயோனிலே என்றிட தீபாரும் கிறிஸ்துவே, அவர் நானென்று நம்பும் கண்மலை. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நாம் நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடினால நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டிலே கடந்த 3 மாதங்களை கடந்து வர உதவி செய்ய 4வது மாதத்துக்குள்ளும் காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு அது கொடுத்த நல்ல கிருபைக்காய் பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு தகப்பன் எங்களை எப்படியெல்லாம் சுமக்க வேண்டும் அப்படியெல்லாம் நீர் சுமந்து ஏந்தி எங்களை தாங்கி ஆண்டவரே நீ கொண்டு வந்து நிறுத்தினபடினால் நம்ம துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல காலை வேளைக்காய் நன்றி. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிய கிருபைகள் புதிதாக இருக்கப்படினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பண்டிகைகள் கர்த்தாவை ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கர்த்தாவே அந்த வசனத்தை கொண்டு அநேக வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்தி நீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களை கேட்கிறோம், அதன்படி நடக்க ஆண்டவரே எங்களுடைய பண்டிகைகளை நீர் வைத்திருக்கிறேன். அந்த பண்டிகைகளை நாங்கள் எப்படியெல்லாம் ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து உடைய ராஜ்யத்திலே வந்து காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபை ஆசீர்வதியும், ஜனங்களை ஆசீர்வதியும்,
எல்லா குடும்பங்களையும் கத்தனீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்கள் அவர்கள் செய்கிற வேலையிலும் வெளியிலும் கத்தாவே நீர் கிருபையாக இறங்கி உடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறோமையா. இதேபோல் எல்லாருக்கும் இந்த மாதமெல்லாம் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் பிரயாணங்களிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு தாங்கி ஏந்தி சுமக்கும்படியாக நாங்கள் உடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய பராக்கிரமத்தினாலோ ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் உடைய கிருபை, உடைய கிருபையினால் ஆண்டவரே எங்களுடைய சபையை இம்மட்டு காத்த தேவன் இனிமேல் ஆண்டவரே உடைய வருகை மட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தாவை நீர் பாதுகாத்து பராமரிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்திலே காலடி வைத்த நம்முடைய பிள்ளைகளை யாவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்லும்போது நிறைவான ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொருவரும் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாளில் நடக்கிற எல்லா ஜெபங்களையும் பொறுப்படு கர்த்தருடைய பந்திக்கு என்று நாளைக்கும் நீர் எங்களை தகுதிப்படுத்தி உங்களுடைய பண்டிகை நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர முடியாது ஜெபிக்கிறையா. தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.